بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகள் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள். எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்திற்கு செல்லும் என்று சொன்னவனாக சொல்வதை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிறர் நலம் நாடுதல் என்ற அந்த தொடர் தலைப்புக்கு கீழால் மனிதர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற உறவாக பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்த கட்டமாக ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற உறவுதான் பிள்ளை குட்டிகள் என்பவர்கள். அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற கடமை என்ன, அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படை செய்திகளை எல்லாம் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்தோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற அடுத்த உறவுதான் கணவன் மனைவி என்ற உறவு. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற உறவு. இந்த உறவை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் என்ற உறவு எப்படி அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக இருந்ததோ, பிள்ளை குட்டிகள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்தாக எப்படி விளங்கினார்களோ, அதே போன்றுதான் கணவன் மனைவி என்ற உறவும் தனக்கு என்ற ஒரு ஜோடியை ஏற்படுத்திக் கொள்வதும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செய்கின்ற நிஅமத்தாக இருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு செய்கின்ற அருளாக இருக்க போகின்றது. ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். 30வது அத்தியாயம் 21வது வசனத்தை படித்து பாருங்கள். வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا. உங்களிலிருந்தே உங்களுக்கான ஜோடிகளை படைத்து வைத்திருப்பது, உங்களிலிருந்தே உங்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை படைத்து வைத்திருப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு உள்ள அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இந்த திருமணம் என்பது எதற்காக, தனக்கு என்ற ஒரு ஜோடியை தேடிக்கொள்வது எதற்காக, லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியோடு வாழ்கின்ற பொழுது அமைதி அடைவதற்காக வேண்டி, உல சந்தோஷம் பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? வஜஅல பைனகும் மவத்தத்தம் வரஹ்மா. கணவன் மனைவிக்கு இடையிலே அல்லாஹ் இரக்கத்தையும் நேசத்தையும் பாசத்தையும் போடுகின்றான். இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன்.
வருடம் 25 வருடம் என்று வாழுகின்றான். அவர்களோடு இருக்கின்ற இரக்கம் என்ன, அவர்களோடு இருக்கின்ற பாசம் என்ன, நெருக்கமான உறவாக வாழுகின்றான். மனைவியை கண்டவுடனே, தனக்குரிய தோழியை கண்டவுடனே பெற்றோரை மறந்து விடுகின்றான், சகோதர சகோதரிகளை மறந்து விடுகிறான். என்ன காரணம்? திருமணம் முடிப்பதற்கு முன்னால் தாயோடும் சகோதரிகளோடும் உறவாடியவன். பள்ளிக்குள் திருமண ஒப்பந்தம் நடக்கிறது, அல்லது திருமண ஒப்பந்தத்தில் கைசாத்திடுகிறான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஆசை என்ன தெரியுமா? எனக்கு சொந்தமான அந்த மனைவி முகத்தை பார்க்க வேண்டும். தாயை மறந்து விடுகிறான், சகோதர சகோதரிகளை மறந்து விடுகிறான். ஓடோடு சொல்வது யாரிடத்தில் தெரியுமா? தனக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட மனைவியிடத்தில் ஓடுகின்றான். என்ன காரணம்? இன்னும் வாழவில்லை, இன்னும் நெருங்கி வாழவில்லை. அந்த மனைவி எப்படிப்பட்டவள் என்பது தெரியாது. ஆனாலும் உலாமையை அங்கே தேடி செல்கின்றான். இயற்கையின் அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னால் எப்படி வர வேண்டும்? சாதாரணமாக நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீர்கள், ஒரு தொழிலுக்காக ஒரு கடைக்கு போகிறீர்கள். அங்கே உங்களுக்கு என்ன நண்பர்கள் இருப்பார்கள். போனவுடனே அவர்களோடு பழகுவீர்களா? போனவுடனே அவர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்களா? இல்லை. ஒரு நாளோ 2 நாளோ, ஒரு வாரமோ, ஒரு மாதமோ அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற பொழுதுதான் அவர்களோடு இருக்கின்ற அந்த இரக்கமும் பாசமும் அதிகரிக்கிறது. ஆனால் மனைவியின் நேசமும் பாசமும் எப்படி தெரியுமா? திருமண ஒப்பந்தம் இங்கே நடக்கிறது, அல்லாஹ் உள்ளத்துக்கு கனெக்ஷனை போட்டு விடுகிறான், அல்லாஹ் உள்ளத்துக்கு நேசத்தையும் பாசத்தையும் போட்டு விடுகிறான். இது மனிதனாக ஏற்படுத்துகின்ற இரக்கமாகவும் மனிதனாக உண்டு பண்ணி கொள்கின்ற பாசமாகவும் இருந்தால் இப்படி ஒரு இரக்கமும் பாசமும் வரலாற்றிலே ஏற்பட முடியாது. ஏனென்றால் ஒரு மனிதனோடு நெருங்கி பழகுகின்ற பொழுதுதான் அவனோடு இரக்கமும் நேசமும் பாசமும் அதிகரிக்க செய்யும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? இந்த ஒப்பந்தம் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் தான் இரக்கத்தை போடுகின்றான், அல்லாஹ் தான் பாசத்தை போடுகின்றான். எந்த அளவுக்கு இரக்கம் நேசம் தெரியுமா? தன்னை பெற்றெடுத்து வளர்த்த பெற்றோர்களை கூட அடித்து விரட்டுகின்ற அளவுக்கு, மனைவியின் பேச்சை கொண்டு ஏசுகின்ற அளவுக்கு, மனைவியின் இரக்கத்துக்காக வேண்டி அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற அளவுக்கு மனைவியின் நேசமும் பாசமும் அதிகரித்து விடுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இரக்கம் காட்டுவது கூடுமா கூடாதா என்பது ஒரு பக்கம். ஆனால் மனிதன் எந்த அளவுக்கு மாறுகின்றான்? அல்லாஹ் போட்ட இரக்கத்தின் வெளிப்பாடு அப்படி நேசமும் பாசமும் உண்டாகிறது என்று சொன்னால் இயற்கைவாதம் பேசுபவர்களுக்கெல்லாம், உலகம் இயற்கை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி என்ன தெரியுமா? இயற்கை அடிப்படையில் நேசமும் பாசமும் உண்டாக வேண்டுமாக இருந்தால் நெருங்கி பழக வேண்டும், பல காலம் ஒரு மனிதனோடு தொடர்பு வைக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் அப்பால் சென்று மனைவியை கண்டவுடனே நெருக்கம், மனைவியை கண்டவுடனே பாசம், மனைவியை கண்டவுடனே உள்ள அமைதி ஏற்படுகிறது என்றால் இந்த அமைதியையும் இந்த இரக்கத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே போட்டது யார்? அல்லாஹ் தான் போடுகிறார். எனவே திருமணம் என்பது ஒரு நியமத்து. எதற்கு தெரியுமா? படைத்தவனை புரிந்து கொள்வதற்கான ஒரு நியமத்து, படைத்தவனை நெருங்கிக் கொள்வதற்கான ஒரு நியமத்து. கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. சில சந்தர்ப்பங்களில் சில பெண்மணிகளை நாங்கள் பார்ப்போம். அவர்களுடைய விகாரமான தோற்றம், அவர்களுடைய வித்தியாசமான அந்த அலங்கோலமான காட்சி, நாங்கள் என்ன யோசிப்போம் தெரியுமா? இந்த பொம்பளைக்கு ஒரு கணவன் கிடைப்பானா? இந்த பெண்மணிக்கும் இந்த பெண்மணியை நேசிக்கக்கூடிய ஒரு கணவன் கிடைப்பானா என்று யோசிக்கின்ற அளவுக்கு விகாரமான தோற்றத்தோடு, கருப்பு நிறத்தோடு, அலங்கோலத்தோடு காட்சி அளிப்பார்கள். அல்லாஹ் செய்கிற அற்புதம் என்ன தெரியுமா? அந்த விகாரமான தோற்றத்தையும் அந்த கருப்பு நிறத்தையும் அப்படிப்பட்ட பெண்களையும் நேசிப்பதற்கு என்று அல்லாஹ் அவர்களுக்கான ஜோடிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்கள், இது அல்லாஹ் மனிதனுக்கு செய்த நியமத் இல்லையா? இது அல்லாஹ் மனிதனுக்கு செய்த அருள் இல்லையா? எனவே திருமணம் என்பது நாங்கள் எங்களுக்குரிய துணையை எடுத்துக் கொள்வது என்பது படைத்தவன் இருக்கிறான் என்பதற்குரிய அடையாளம் என்பதை புரிந்து கொண்டு அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணத்தினூடாக அல்லாஹ்வை புரிந்து கொள்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆனால் கவலை என்ன தெரியுமா? ஆச்சரியம் என்ன தெரியுமா? திருமணம் வரைக்கும் ஒரு வாலிபன் சுபகு தொழுகின்றான், திருமணம் வரைக்கும் ஒரு பெண்மணி நித்திரையை தூக்கி எறிந்துவிட்டு படைத்தவனை ஞாபகப்படுத்துகின்றாள். ஆனால் அல்லாஹ் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றான், பொருத்தமான ஒரு மனைவியை ஏற்படுத்தி கொடுக்கிறான். என்ன நடக்கிறது தெரியுமா?
திருமணம் வரைக்கும் ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள்? தன்னுடைய பெற்றோரின் வீட்டில் இஸ்லாமிய ஆடையோடு வாழ்கின்றாள். ஒரு ஆண்மகன் என்ன செய்கிறான்? இஸ்லாமிய சூரத்தோடு தாடி வைத்து வாழ்கின்றான். திருமணத்துக்கு பின்னால் அந்த வாலிப பெண்மணி என்ன செய்கிறாள் தெரியுமா? அரைகுறையான ஆடையோடு இஸ்லாத்துக்கு முரணான விதத்தில் பாதைகளை நடந்து செல்கிறார். என்னம்மா பொண்ணு, உனக்கு என்ன நடந்தது என்று கேட்டால், கணவனுக்கு அபாயம் கொடுக்கிறது விருப்பம் இல்லை, அதனால அபாயாவை மாற்றினேன் என்று சொல்லுகின்றார். இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்வார்கள். எந்த திருமணத்திற்கு பின்னால் படைத்தவனை நெருங்க வேண்டுமோ அந்த திருமணத்திற்கு பின்னால் படைத்தவனை மறந்து கணவனுக்கு அடிபடுகின்ற சமூகமாக மாறுகின்றார்கள். திருமணம் முடித்த பிறகு ஒரு ஆண்மகன் தாடியை வடித்து விட்டு வருகிறான். என்னப்பா, என்ன நடந்ததுடைய தாடிக்கு என்று கேட்டால் அவன் சொல்ற பதில் என்ன தெரியுமா? என்னுடைய மனைவிக்கு தாடி வைப்பது விருப்பம் கிடையாது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் எங்களுக்கு ஒரு ஜோடியை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வை புரிந்து கொண்ட விதம், அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம். கொஞ்சம் சிந்தனை செய்வார்கள். திருமணத்திற்கு பின்னால் இறை சிந்தனை அதிகரிக்க கூடாதா? படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கம் எங்களுக்கு விளங்கக்கூடாதா? எனவே திருமணம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்கின்ற ஒரு நியமத்து. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஸ்லிமிலே 3716வது ஹதீஸ், அத்துன்யா மதாஉன், இந்த உலகம் இருக்கிறது அல்லவா, மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய ஆசையோடு கழிக்கக்கூடிய இன்பமான பொருட்களாக இருக்கின்றன. இந்த உலகம் எப்படிப்பட்டது? மனிதர்கள் அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கின்றது. வகையிரு மதாஇ துன்யா, இந்த உலகத்தின் பொருட்கள் எல்லாம் சிறந்தது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதன் இன்பம் கழிக்கிறான் அல்லவா, அது எல்லாம் சிறந்தது என்ன தெரியுமா? அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு மனைவி என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் செய்கின்ற நியமத்திலேயே எங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எங்களுக்கு பொருத்தமான ஒரு ஜோடியை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இது அல்லாஹ் செய்கிற நியமத்திலேயே, இது அல்லாஹ் செய்கின்ற அருளிலேயே. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் சொன்னார்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிக பெருமதியான ஒரு சொத்து என்று சொன்னார் சாலிஹான மனைவி என்று சொன்னார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண்மணி 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். விமானிகா, அவருடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி, வழி ஜமானிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி, வழி நசபிகா, அவருடைய குடும்ப வம்சத்துக்காக வேண்டி, அவருடைய பரம்பராவிற்காக வேண்டி, வழி தீனிகா, அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி முடிக்கப்படுகிறார். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஃபதுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை நீ தேர்வு செய்து கொள். தரிபத்தி எதாக, உன்னுடைய வாழ்க்கை செழிப்படையும், உன்னுடைய வாழ்க்கையிலே பரக்கத்துகளை காணுவார் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபசோபன செய்தியை சொன்னார்கள். என்றால் எங்களுக்கு ஒரு ஜோடியை தேடிக் கொள்வது, எங்களுக்கு ஒரு சாலிஹான மனைவி கிடைப்பது அல்லாஹ்வுடைய நியமத்தா இல்லையா சகோதரர்களே? சிந்தனை செய்வார்கள். எனவே எங்களுக்கு ஒரு ஜோடி கிடைப்பது என்பது அல்லாஹ் எங்களுக்கு செய்கிற ஒரு நியமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நியமத்தை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அந்த நியமத்தை சரியாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த திருமண வாழ்க்கையினூடாக நன்மை பெற்றக்கூடிய மனிதர்களாக மாறலாம். எனவே இந்த வாழ்க்கை சந்தோஷமாகவும், இந்த வாழ்க்கை நிம்மதியாகவும், மறுமை வெற்றிக்குரியதுமாக மாற வேண்டுமா? கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை இஸ்லாத்தின் அடிப்படையில் புரிந்து நடக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் கணவன்மார்கள், ஆண்களாகியவர்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை எடுத்துச் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது ஆண்களுக்கு மாத்திரம் ஒரு சொந்தமான தலைப்பு என்று நினைக்காதீர்கள். இது ஆண்களுக்கு மாத்திரம் தேவைப்படுகின்ற தலைப்பு என்று பெண்மணிகள் நினைத்து விடாதீர்கள். இது ஆண்களுக்கு தேவைப்படுவது போன்று பெண்மணிகளுக்கு அதைவிட பன்மடங்கு தேவைப்படுகிறது. என்ன காரணம் தெரியுமா? இன்றைக்கு ஒரு ஆண்மகன் திருமணம் முடிக்கிறான், குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான், அவருடைய பிரச்சனை தலை தூக்குகிறது, கணவன் மனைவிகளிடையே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அதற்குரிய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கொஞ்சம் நாங்கள் தேடிக்கொண்டு போனால் பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். என்னுடைய ஒரு தாய் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னுடைய மகனை நான் திருமணம் முடித்து கொடுத்த பிறகும் ஏற்கனவே காட்டியது போன்ற இரக்கத்தை இப்பொழுதும் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார். எந்த அளவுக்கு இது மோசமாக போகிறது தெரியுமா?
இருக்காது. என்னவா? அவர்கள் தாயையும் தந்தையும் மதிக்கவில்லை. பிரச்சனைக்கு காரணம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்கி இருந்தால் ஒரு தாய் அப்படி நடந்து கொள்ள மாட்டார். சகோதரிகள் என்ன யோசிக்கிறார்கள் தெரியுமா? என்னுடைய சகோதரனை நான் அல்லவா தூக்கி வளர்த்தேன், நான் அல்லவா அவனை சுத்தப்படுத்தினேன், நான் அல்லவா அவனை பராமரித்தேன், திருமணம் முடித்த பிறகு உனக்கு இவ்வளவு திருமணம் முடித்து விட்டதோ என்று யோசிக்கிறார். பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த சகோதரிகள் நினைக்கிறார்கள், திருமணம் முடித்த பிறகும் மனைவியை விட எங்களோடு நெருங்கி பழக வேண்டும், மனைவியை விட எங்களுக்கு கடமை செய்ய வேண்டும் என்று பெண்மணிகள் எதிர்பார்க்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் குடும்பத்திலே பிரச்சனை நடக்கிறது. அன்பான சகோதரிகளே, தாய்மார்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகனை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுத்தது, உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொடுத்தது அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. அவர்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குறுக்கிடாதீர்கள், அவர்களுடைய சந்தோஷத்திலே நீங்கள் குறுக்கிடாதீர்கள். அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். உங்களுடைய கணவனுக்கு, உங்களுடைய மகனுக்கு, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய சகோதரர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற கடமை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அதற்கு மாறாக ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை துஷ்பிரயோகம் செய்கின்ற ஒரு ஆண் மகனாக, ஒரு கணவனாக உங்களுடைய மகனையோ உங்களுடைய சகோதரர்களையோ ஆக்கி விடாதீர்கள் என்பதற்காக நான் சொல்லுகின்றேன். ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வைத்திருக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? என்னுடைய மகன் திருமணம் முடிக்கின்ற பொழுது, என்னுடைய சகோதரன் திருமணம் முடிக்கின்ற பொழுது, மகனே, சகோதரனே, எங்களை நீ மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை நீ கவனிக்காவிட்டாலும் பரவாயில்லை, உனக்கு நாங்கள் திருமணம் முடித்து தருவது லிதஸ்குனு இலைஹா, நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக, மனைவி இஸ்லாம் சொன்ன பிரகாரம் கவனிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அவளோடு நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொல்கின்ற ஈமானிய தாய்மார்களாகவும் இஸ்லாமிய சகோதரிகளாகவும் எங்களுடைய பெண்மணிகள் மாறுவார்களாக இருந்தால் உடைந்து போகின்ற எத்தனையோ திருமணங்களுக்கு, விவாகரத்து முடிந்து போகின்ற எத்தனையோ திருமணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எனவே தாய்மார்களே, சகோதரிகள், இது ஆண்களுக்கு மாத்திரம் முடித்தான தலைப்பல்ல, பெண்மணிகளும் விளங்கிக் கொள்ளுங்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஇலே, ஹஜ்ஜத்துல் வதா என்றால் உங்களுக்கு தெரியும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஹஜ் செய்தார்கள். அதுதான் முதலாவது கடைசியுமான ஹஜ். 23 வருட காலத்துக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹஜ் செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 நாட்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் வதாஇலே நபிகளாருடைய 23 வருட கால பிரச்சாரத்தில், நபிகளாருடைய 23 வருட கால பிரச்சாரத்தின் சுருக்கத்தை அப்படியே நபித்தோழர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். அந்த சுருக்கத்திலே நபிகளார் சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? நபிகளார் சொல்லுகிறார்கள், அலா, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களுக்கு நீங்கள் நலவையே நாடுங்கள், பெண்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் தெரியுமா? ஃபஇன்னமா ஹுன்ன அவானி இந்தக்கும், பெண்கள் என்பவர்கள், மனைவிமார்கள் என்பவர்கள் உங்களுடைய பொறுப்புக்கு கீழால் உங்களுக்கு அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். லேசானதல்ல. மனைவிமார்கள் என்பவர்கள் லேசானவர்கள் அல்ல, வேலைக்காரர்களாகவும் அடிமைகளாகவும் பயன்படுத்துபவர்களுக்குரியவர்கள் அல்ல. அவர்களை அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு கீழால் தந்திருக்கின்றான். அவர்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கு பெண்களிடத்தில் இருக்கின்ற உரிமை நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லைஸ தம்லிகூன மின்ஹுன்ன ஷைஅன் கைரதாலிக, அந்த பெண்ணிடத்திலே, அந்த மனைவியிடத்திலே உங்களுக்குரிய உரிமை என்ன தெரியுமா? அவர்களுடைய கற்பை உங்களுக்குரியதாக ஆக்கிக் கொள்வது, குடும்ப வாழ்க்கையை நடத்துவது, அது மாத்திரம்தான் பெண்களிடத்தில் உங்களுக்கு இருக்கின்ற கடமை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் எந்த அளவுக்கு மதிக்கப்பட வேண்டியவள், எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தப்பட வேண்டியவள் என்பதை கணவன்மார்களுக்கு நபிகளார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கின்றான். அல்லாஹ் என்னுடைய பொறுப்புக்கு கீழால் அவர்களை வைத்திருக்கின்றான். எனவே அவர்களை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வழி நடாத்துகின்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து
வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அந்த பெண்மணிகளுக்கு ஆண்களின் மீது கடமை இருக்கிறது, ஆண்களின் மீதும் பெண்களுக்கு கடமை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆண்களின் மீது பெண்களுக்குள்ள கடமை என்ன தெரியுமா? இன்னலகும் அலா நிசாஇக்கும் ஹக்கா. நபிகளார் சொல்கிறார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதை நான் நாளைக்கு தெளிவாக சொல்லுகின்றேன். சுருக்கமாக இப்பொழுது சொல்றது என்ன கடமை தெரியுமா? ஒரு மனைவி தன்னுடைய படுக்கையை தன்னுடைய கணவனுக்காக மாத்திரம் வைத்திருப்பதுதான் ஒரு பெண்மணி ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. கணவனுடைய வீடு இருக்கிறது அல்லவா, அந்த வீட்டை தன்னுடைய கணவனுக்காக மாத்திரம் வைத்திருப்பதுதான் ஒரு பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. எவ்வளவு சுருக்கமான கடமை என்று பாருங்கள். ஆனால் ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அலா வஅக்கும் அலைக்கும், பெண்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? அன்துஹ்சினு இலைஹின்ன ஃபீ கிஸ்வத்திஹின்ன வ தஆமிஹின்ன, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற விடயத்திலும் அவர்களுக்கு ஆடை கொடுக்கிற விடயத்திலும் நீங்கள் நாகரிகமாகவும் மனிதநேயத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற பரவலான ஒரு கடமையை ஆண்களின் மீது இஸ்லாம் தந்திருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் செய்தி கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3087 1167வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, திருமண வாழ்க்கையிலே ஒரு கணவன் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது அல்லவா, பரவலானது. அந்த பெண்மணியை மனிதனாக மதிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு செய்கின்ற எல்லா கடமையும் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டும். நபிகளார் அவ்வளவு விசாலமான ஒரு வார்த்தையை தான் சொன்னார்கள். எப்படி? அந்த மனைவிக்கு நாங்கள் தான் ஆடை வாங்கி கொடுக்க வேண்டும், அந்த மனைவிக்கு நாங்கள் தான் சாப்பாடு போட வேண்டும். அந்த மனைவி சொல்லுகின்றார், கணவரே என்னால் சாப்பாடு சமைக்க முடியாது என்று சொல்லுகின்றார், எனக்கு ஆக்கி தர முடியாது என்று சொல்கிறார். அந்த பெண்மணியை தண்டிக்கலாமா? அந்த பெண்மணியை குறைக்கலாமா? அந்த பெண்மணியை ஏசலாமா? ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வேலைக்காரி வைத்து அந்த மனைவிக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கடையினால் நாங்கள் தான் சாப்பாடு கொண்டு வந்து அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்களின் நிலை என்ன? எங்களுடைய மனைவிமார்களை நாங்கள் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? எனக்கல்ல, என்னுடைய தாய்க்கு சாப்பாடு சமைத்து கொடுக்கவில்லை என்பதற்காக மனைவியை போட்டு அடிக்கிறோம். என்னுடைய தாய்க்கு ஆடையை கழுவி கொடுக்கவில்லை என்பதற்காக மனைவியை திட்டுகின்றோம். இப்படி குடும்பங்களில் நடக்கவில்லையா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனைவிமார்கள் மனிதநேயத்தின் அடிப்படையில், கடமை என்ற அடிப்படையில் அல்ல, மனிதநேயம் என்ற அடிப்படையில் என்னுடைய தாயை கவனித்தால், என்னுடைய சகோதரிகளை கவனித்தால் சந்தோஷம். அவர்களின் மீது கடமை அல்ல, அவர்களை வற்புறுத்த முடியாது. அந்த அளவுக்கு இல்லத்தரசிகளை போன்றும் ராணிகளை போன்றும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் தான் பெண்மணிகள் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்மணிகளை பற்றி ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார்கள். பெண்மணிகள் என்பவர்கள் இயல்பிலே பலவீனமானவர்கள், இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவர்கள். நபிகளார் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இஸ்தௌசு பின் நிசா, பெண்களுக்கு நல்லதையே நாடுங்கள், பெண்களோடு நல்ல விதத்திலே நடந்து கொள்ளுங்கள். என்ன காரணம் தெரியுமா? ஃபைன்னல் மர்அத குலிகத் மின் திலஇன். நபிகளார் சொல்லுகிறார்கள், பெண்மணிகள் எதனால் படைக்கப்பட்டார்கள் தெரியுமா? ஆணுடைய விழா இருக்கிறது அல்லவா, அந்த படைந்த விழா என்னவோ அதனால் தான் பெண்மணிகள் படைக்கப்பட்டார்கள். ஃபைன்ன அவஜஸைன் ஃபி திலஇ அலாஹு, விழாவுடைய முடிப்பகுதி வளைந்திருக்கும். நபிகளார் சொல்கிறார்கள், பெண்மணிகள் என்பவர்கள் இயல்பிலே வளை உள்ளவர்கள், தவறுகள் உள்ளவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த பெண்மணிகளை அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை இல்லாமலாக்கி அவர்களை நேராக்க முயற்சி செய்தால், வளைந்திருப்பவர்கள் பெண்மணிகள், குறைவுள்ளவர்கள் பெண்மணிகள், அதை நீக்கி நீங்கள் நேராக்க முயற்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கசர்தஹு, அதை நீ உடைத்து விடுவாய். என்ன சொன்னார்கள் நபிகளார்? பெண்மணிகளிடத்திலே தவறுகள் இருக்கும், குறைகள் இருக்கும், அதை நீங்கள் அடித்து உடைத்து கண்டித்து திருத்த போனால் அவர்கள் உடைந்து போவார்கள். உடைந்து போனால் அவர்களோடு நிம்மதியாக வாழ முடியாது, அவர்களோடு சந்தோஷ
சாப்பாடு சமைக்க தெரியாது. என்ன செய்கிறோம் சகோதரர்களே? நாங்கள் ருசியான சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறோமா அல்லது பெண்மணியின் முதுகில் போட்டு குத்துகிறோமா? என்ன நடக்கிறது? ஓங்கி அறைகின்றோம் கண்ணத்துக்கு. என்ன உனக்கு சரியா ஆக்க தெரியாதா? சோத்துல கொஞ்சம் உப்பு கூட, அவ்வளவுதான் குடும்ப பிரச்சனைக்கு காரணம். குடும்ப பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆக்கிய சோற்றில் கொஞ்சம் உப்பு கூடிவிட்டது, தீயை சரியாக ஊற்றவில்லை, அதனால் பிரச்சனை முற்றுகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்வதை அழகாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்வதை அழகாக கேளுங்கள். வஹாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் பெண்மணிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிந்துமுஹுன்ன ஷைஅன், அவர்களிடத்தில் நீங்கள் ஒரு குறையை கண்டால், அந்த பெண்மணிகளிடத்தில் நீங்கள் ஒரு தவறை கண்டால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவருடைய பண்பை கொஞ்சம் தேடி பாருப்பா, நல்ல பண்புகள் இருக்கும், அதை எடுத்துவிட்டு போய்விடு என்று அல்லாஹ் அறிவுரை சொல்கின்றான். எங்கே சொல்கின்றான்? 4வது அத்தியாயம் 19வது வசனத்தை படியுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே ஒரு குறையை கண்டால், ஒரு தவறை கண்டால், தவறை தூக்கி பிடிக்காதீர்கள், பிழையை தூக்கி பிடிக்காதீர்கள், அதை விட்டுவிட்டு அவளிடத்தில் நல்ல பண்பு இருக்கும் அல்லவா, உன்னை பார்த்தால் சிரிப்பாள் அல்லவா, உன்னை பார்த்தால் மகிழ்ச்சி அடைவாள் அல்லவா, அந்த நல்ல பண்பை பார்த்து விட்டு போய் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனைவிமார்களோடு இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆனும் நபிகளாருடைய போதனைகளும் சொல்வது போன்று நபிகளார் வாழ்ந்து காட்டினார்களா இல்லையா? எனக்கு உங்களுக்கு முன்மாதிரியார், எனக்கு உங்களுக்கு வழிகாட்டியார். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது. எது சகோதரர்களே? தொழுவதில், நோன்பு பிடிப்பதில், ஸகாத் கொடுப்பதில், இன்னொரு வணக்க வழிபாடுகள் செய்வதில் மாத்திரம்தானா? இல்லை, அதிலே இருப்பதோடு குடும்ப வாழ்க்கையிலும் இருக்கிறது. மனைவியோடு நபிகளார் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்று பாருங்கள். 2 விடயம். ஒன்று, தவறுகளை காணுகிற பொழுது புறக்கணித்து விட வேண்டும், அதை தூக்கி பிடிக்க கூடாது. 2வது, எந்த அளவுக்கெல்லாம் அவர்களோடு இரக்கத்தை அதிகரிக்க எங்களால் நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு மென்மையாக நடக்க வேண்டும். ஒரு மனைவியின் இரக்கத்தை சம்பாதிப்பதற்காக எப்படியெல்லாம் நடக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா? நபிகளார் நடந்து காட்டினார்கள். பாருங்கள் சகோதரர்களே, எப்படி நடந்து காட்டினார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழமை இருந்தது. என்ன வழமை தெரியுமா? ஒரு பயணம் போனால் யாராவது ஒரு மனைவியை அழைத்து செல்வார்கள். ஒரு தடவை நபிகளார் பயணம் போகிற பொழுது நான் நபிகளாரோடு போனேன். போகிற பொழுது என்ன செய்தோம் தெரியுமா? நபிகளாரை பார்த்து, யார் நபிகளாரு? சாதாரணமான மனிதர் அல்ல, என்னை உங்களை போன்ற மனிதர் அல்ல, சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகின்ற மனிதர், ஆன்மீக தலைவர். 1 மாத கால தூரத்துக்கு முஹம்மது என்ற பெயரை கேட்டால் விரோதிகள் எல்லாம் நடுங்கி போகின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நடாத்திய நாட்டு தலைவர். அந்த நபியோடு இளம் வயது பெண்மணி ஆயிஷா அம்மையார் போகிறார்கள். போகிற பொழுது கணவரை பார்த்து ஆயிஷா சொன்னார்களாம், கணவரே, அல்லாஹ்வுடைய தூதரே, நானும் நீங்கள் கொஞ்சம் ரேஸ் ஓடுவோமா? நானும் நீங்கள் கொஞ்சம் ரேஸ் ஓடுவோமா? 2 பேரும் ஓடுகிறார்கள். ஓடினால் நபிகளார் தோத்து போய்விட்டார்கள். நபிகளார் தோத்து போய்விட்டார்கள். இன்னொரு கட்டத்திலே இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, இது போன்ற ஒரு நிகழ்வு வருகிறது. அப்பொழுது கணவரை பார்த்து, கணவரை இன்னொரு தடவை சொல்லுவோமா? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அந்த சந்தர்ப்பத்தில் நான் கொஞ்சம் சதை போட்டு கொடுத்திருந்தேன், அதன் காரணமாக ஓடிய பிறகு நான் தோல்வி அடைந்து விட்டேன். முதலாவது ஓட்டத்தில் நான் வெற்றி பெற்றேன், 2வது ஓட்டத்தில் நான் தோல்வி அடைந்து விட்டேன். நபிகளார் என்ன சொல்லியிருப்பார்கள் சகோதரர்களே? நபிகளார் என்ன சொல்லியிருப்பார்கள்? இன்னைக்கு பொம்புளங்களை வச்சுக்கிட்டு, மனைவிமார்களை வச்சுக்கிட்டு, கணவன்மார்கள் பேசுகின்ற பெருமையை பார்க்கின்ற பொழுது அந்த பெண்மணிகளுடைய குடும்பத்தையும் அந்த பெண்மணியையும் தலை குறைவாக பேசுவதை பார்க்கின்ற பொழுது எப்படியப்பா அந்த குடும்பம் சந்தோஷப்படும்? நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தோல்வி அடைந்த மனைவியை பார்த்து, பாத்தியா நாம் வெற்றி, அப்படி சொல்லவில்லை. நபிகளார் சொன்னார்கள், அன்றைக்கு நீ வெற்றியாயிரானே, இன்றைக்கு நான் வெற்றி அடைந்து விட்டேன், அந்த வெற்றிக்கு இந்த வெற்றி சமம். பாருங்கள், கணவன் மனைவிகளை சமநிலை இருக்க வேண்டும். உன்னை விட நான் பெரியாள், உன்னை விட என்னுடைய குடும்பம் சிறந்தது, நீ கீழ்த்தரமானவள், இப்படிப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த குடும்பம் உருப்படாது. எனவே நபிகளார்
உன்னை விட நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லவில்லை. நானும் நீயும் சமமானவர்கள். அதுதான் நபிகளாருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தியது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் இன்னொரு படிப்பினை இருக்கிறது தெரியுமா? இன்றைக்கு என்னுடைய மகனும் என்னுடைய மருமகளும் முன்னுக்கு ஆசனத்தில் அமர்ந்து கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தால் போதும். இது உம்மாவுக்கும் சகோதரிகளுக்கும் பிடிக்காது. ஆனால் நபிகளார் வேசு ஓடினார்கள் என்று சொன்னால், நபிகளார் வேட்டம் ஓடினார்கள் என்று சொன்னால் மனைவியோடு எங்களுடைய பெண்மணிகளை எங்களுடைய ஆண்மகனை உருவமாப்படி வேண்டாம் சகோதரிகளே. உங்களுடைய மகன்மார்களின் சந்தோஷத்தை, உங்களுடைய சகோதரர்களின் சந்தோஷத்தை குறைத்து விடாதீர்கள். அவர்களை சந்தோஷமாக வாழ செய்யுங்கள். அவர்களை நிம்மதியாக வாழ விடுங்கள். நபிகளார் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அபூதாவுதில் 2580வது செய்தி ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர்கள் செய்கிறார்கள். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு பாருங்கள், தனக்கு எதை நபிகளார் விரும்பினார்களோ அதையே தன்னுடைய தோழர்களுக்கும் விரும்பியிருக்கிறார்கள். நபிகளாரோடு ஜாபிர் ரலியல்லாஹு யுத்தத்துக்கு போனார்கள். யுத்தம் எல்லாம் முடிவடைந்து திரும்பி வந்தவுடனே மதீனாவுக்குள் நுழைந்ததுதான் தாமதம். ஜாபிர் ஓடுகிறார். யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடுகிறார்கள். நபிகளார் கேட்கிறார், ஜாபிர் என்ன ஓட்டம், என்ன அவசரம்னு கேட்கிறார்கள். அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் உங்களோடு வருவதற்கு முன்னால் தான் ஒரு திருமணம் முடித்தேன். அது ஒரு விதவையை பார்த்துதான் முடித்தேன். கொஞ்சம் பார்க்க ஆசையாக இருக்கிறது, அதனால் தான் அவசரப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். நபிகளார் அவரை நிறுத்தி சொல்கிறார்கள், நீ குமரி பெண்ணை முடித்திருக்கலாம் அல்லவா, ஒரு கன்னி பெண்ணை முடித்திருக்கலாம் அல்லவா, நீ அவளோடு கொஞ்சி விளையாட, அவள் உன்னோடு கொஞ்சி விளையாட சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அல்லவா என்று நபிகளார் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வரை விளக்கம் சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தான் தன்னுடைய மனைவியோடு கொஞ்சி விளையாடினார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். அதே போன்ற நிகழ்வை தன்னுடைய சஹாபாக்களிடத்தில் நபிகளார் எதிர்பார்த்தார்கள். அதனால் சொன்னார்கள், நீ அவரோடு கொஞ்சி விளையாட, அவர் உன்னையோடு கொஞ்சி விளையாடுவார் அல்லவா, சந்தோஷமாக இருக்கலாம் அல்லவா என்று நபிகளார் வழிகாட்டி கொடுக்கிறார்கள். புகாரியிலே 2185, 1991, முஸ்லிமிலே 3759 போன்ற ஹதீஸ்களில் இந்த விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பள்ளி இருந்ததல்லவா, அந்த பள்ளிக்கு பக்கத்திலே ஒரு விளையாட்டு தளம் இருந்தது. அந்த விளையாட்டு தளத்திலே நபித்தோழர்கள் விளையாடுவார்களாம். விசேஷமா கற்பினத்தவர்கள் இருக்கிறார்களா, எத்தியோப்பியா மனிதர்கள், அவர்கள் என்ன செய்வார்களாம், அம்பு வில் போன்றவற்றை எரிந்து விளையாடுவார்களாம். விளையாடுகின்ற பொழுது நபிகளார் ஒரு இடத்திலே அமர்ந்து அந்த விளையாட்டை பார்த்துக் கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வருவார்களாம். யாரு? நபிகளாருடைய மனைவி. வருகிற பொழுது நபிகளார் கேட்பார்களாம், பெண்ணே, உனக்கு இந்த விளையாட்டை பார்க்க ஆசையாக இருக்கிறதா? ஆசையாக இருக்கிறது என்றால் பாரு. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபிகளாருடைய தோள் புயத்திலே, நபிகளாருடைய தோள் புயத்திலே என்னுடைய தாடியை அப்படியே வைத்து நான் விளையாட்டை ரசித்துக் கொண்டிருப்பேன், விளையாட்டை பார்த்துக் கொண்டிருப்பேன். நபிகளார் என்னை பார்த்து கேட்பார்கள், பெண்ணே, ரசித்தது போதுமா, பார்த்தது போதுமா என்று சொல்லிவிட்டு சொல்வார்களாம், பெண்மணிகளை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்களாம். அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன? மனைவியை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தலாமோ, அவர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷத்தை செலுத்தலாமோ அதற்குரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நபிகளார் வழிகாட்டி தருகிறார்கள். புகாரியிலே 4894வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா அம்மையாரிடத்திலே அஸ்வத் என்ற தோழர் வருகிறார். ஆயிஷா அம்மையாரிடத்தில் கேட்கிறார்கள், உங்களுடைய கணவர் முஹம்மது நபி இருக்கிறார்கள் அல்லவா, உங்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள், வீட்டிலே இருக்கிற பொழுது உங்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேட்கிற பொழுது ஆயிஷா நாயகி என்ன சொன்னார்கள் தெரியுமா? கான யகூனு ஃபீ நிஹ்னத்திஹி, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய குஞ்சாதிக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், ஒத்துழைப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையுடைய நேரம் வருகிற பொழுது வேலையை நிறுத்திவிட்டு தொழுகைக்கு போகக்கூடியவர்களாக இருந்தார்கள். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, வீட்டில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவிக்கு கடமை, தொழுகை நேரம் வருகிற பொழுது அல்லாஹ்வுக்குள்ள கடமை, ரெண்டையும் செய்திருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் மனைவிக்கு முதுகு வலிக்கிறப்பா, மனைவிக்கு கை வலியப்பா, கொஞ்சம் உடுப்ப கழுவி கொடுப்போமே. எத்தனை கணவன்மாருக்கு இந்த சிந்தனை வருகிறது, நீ என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, அது எனக்கு தேவையே இல்லை. இப்படித்தானே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன தொடர்பு வைத்திருக்கிறோம்? சிந்தனை செய்து
சாதாரணமான மனிதர் அல்ல, சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகின்ற மனிதர். அந்த நபி அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு வேலை செய்தார்களாம். சகோதரிகளே, தாய்மார்களே, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மகன்மார்கள், உங்களுடைய சகோதரர்கள் மனைவிக்கு வேலை செய்து கொடுத்தால் இன்றைய காலத்தில் சொல்கிற பதில் தெரியுமா? உண்மை நான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, இரக்கத்தோடும் பாசத்தோடும் உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நபிகளால் வாழ்ந்தது உங்களுடைய மகன்மார்களை வாழ விடுங்கள். நபிகளால் வாழ்ந்தது உங்களுடைய சகோதரர்களை வாழ விடுங்கள். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு சொல்லாதீர்கள். நபிகளால் தன்னுடைய மனைவிமார்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய தாய்மாருக்காக வேண்டி, உங்களுடைய சகோதரிகளுக்காக வேண்டி மனைவியின் நேசத்தையும் பாசத்தையும் இழக்காதீர்கள். இஸ்லாம் சொன்ன வரம்புக்குள் உட்பட்டு உங்களுடைய தாய்மாரை மதியுங்கள், சகோதரிகளை மதியுங்கள். அதே போன்று நபிகளால் வாழ்ந்து காட்டியது போன்று உங்களுடைய மனைவிமார்களோடு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதை இரக்கத்தோடும் பாசத்தோடும் சொல்லிக் கொள்கின்றேன். புகாரிலே 644, 5048 இன்னொரு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், நபிகளாருக்கு குளிப்பு கடமையாகும், எனக்கும் குளிப்பு கடமையாகும். என்ன செய்வோம் தெரியுமா? ரெண்டு பேரும் சின்ன ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்துக்கொண்டு ரெண்டு பேரும் கையால் அள்ளி அள்ளி குடிப்போம். தத்தளிப்பு ஆயினா ஏண்ட கை நபிகளாக கையில படும், நபிகளாக கை ஏண்ட கையில படும். என்னத்துக்கு சகோதரர்களே? நபிகளால் இப்படித்தான் வாழ வேண்டும். எதை காட்டுகின்றார்கள்? குளிக்கின்ற பொழுது கூட நீங்கள் செய்கின்ற செயற்பாடு உங்களிடத்தில் நெருக்கத்தையும் பாசத்தையும் உண்டு பண்ண வேண்டும். குளிக்கின்ற பொழுது கூட நீங்கள் செய்கின்ற செயல், நீங்கள் நடந்து கொள்கிற விதம் உங்களுடைய இரக்கத்தையும் பாசத்தையும் நீடிக்க வேண்டும். சிந்தனை செய்வார்கள். நாங்கள் அப்படி மாறுகிறோமா? நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், மாதவிடாய் காலமாக இருக்கும். இன்னைக்கு மாதவிடாய் காலம்னா பெண்மணியெல்லாம் பார்க்கிறது பேசுறாங்க, அசுத்தத்தோடு இருக்காங்க. ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும். நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? ஆயிஷாவே, கீழாடையை உடுத்துக்கொள், மேலாடை அல்ல, கீழாடையை உடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நபிகளார் என்னோடு கொஞ்சி விளையாடுவார்கள். நபிகளார் பள்ளிக்குள் எத்திக்காக இருப்பார்கள். எனக்கு மாதவிடாய் காலமாக இருக்கும். நபிகளார் என்ன செய்வார்கள் தெரியுமா? பள்ளிக்குள் இருந்து தலையை வெளியே போடுவார்கள். பள்ளிக்குள் இருந்து கொண்டு ஜன்னலுக்கு வெளியாக தலையை போடுவார்களாம். ஆயிஷா நாயகி தலை வாரி விடுவார்களாம். ஏன்னா நபிகளாருக்கு பள்ளிக்கு போகும் பொழுது ஒரு சீப்பை எடுத்துக் கொண்டு போய் நபிகளாருக்கு வார முடியாதா? ஏன் நபிகளார் வாரினார்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இரக்கத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக, நெருக்கத்தை கூட்டிக் கொள்வதற்காக அந்த அளவுக்கு நபிகளார் செயற்பாடுகளை செய்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாத்திலே பொய் பேசுவது என்பது பெரிய பாவம், நரகத்துக்கு இட்டு செல்கின்ற பாவம், நரகத்துடைய முக்கியமான பண்பு. இவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? பெண்மணிகளை திருப்திப்படுத்துவதற்காக பொய் சொல்லலாம். எப்படி பொய் தெரியுமா? பொய் வாக்களிப்பதல்ல, உனக்கு ஒரு சாணி வாங்கித்தார் என்று சொல்லிவிட்டு வாங்கித்தாராம இருக்கிறதல்ல, உனக்கு ஒரு தங்க நகை வாங்கித்தார் என்று சொல்லிவிட்டு அப்படி வாக்களிப்பதல்ல. அந்த புக்குடைய பார்த்து சொல்லலாம். உண்மையிலே சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய மனைவிமார்களை பார்க்கின்ற பொழுது ஒரு கோபம் வரலாம், ஒரு கவலை வரலாம், ஒரு மனக்கசப்பு வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் கூட புஜாதியை பார்த்து என்ன சொல்றது தெரியுமா? உண்ட முகத்தை பார்த்தா உள்ள கவலையெல்லாம் இல்லாம போயிடுமா அப்படின்னு சொல்லணும். இப்படிப்பட்ட பொய், இலக்கியத்தில் போய் உள்ளத்தில் கவலை இருக்கும். பெண்மணியின் செயற்பாட்டை பார்க்கிற பொழுது உள்ளத்தில் கோபம் இருக்கும். ஆனாலும் அதை காட்டாமல் உன்னை மூஞ்ச பார்க்க உள்ள கோபம் இல்லாம போயிடுது அப்படி சொல்லணும். பொய்தான் இஸ்லாம் சொல்ல சொல்லுகின்றது. இதற்காக தெரியுமா? கோபத்தை காட்டி விடாதே, மனைவி இரக்கத்தை சம்பாதித்துக் கொள் என்பதற்காக. இப்ப இஸ்லாமிய சகோதரர்களே, நோன்பு காலம் இருக்கிறது. நோன்பு காலத்தில் ஆண்கள் எப்படி தெரியுமா? பொம்பளை விட்டரிக்கப்படா, பொம்பளை விட்டரிக்கப்படா. ஒரு சில ஜமாத்துகளை என்ன நடக்குது தெரியுமா? நோன்பு காலம் வந்து அவர் போயாச்சு வெளியே, ஏன்னா பொஞ்சாதி விட்டரிக்கப்படா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்தார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், கானன் நபியு யுகப்பிலு வயுவாசிலு வஹுவ ஸாயிமுன். நபிகளார் நோன்பு பிடித்துக் கொண்டு மனைவிக்கு முத்தம் கொடுப்பார்கள், மனைவிக்கு கீழாடை
வருகிறது? புகாரியிலே வருகிறது. சொல்லிவிட்டு சென்றார்கள், எங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரலாம், நபிகளார் தானே அவர்கள். சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், வகான அம்லகக்கும் லில்பி, நபிகளார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்துவதிலே, தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்துவதிலே உங்களை விட பலசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த விடயத்தை சொல்கிறார்கள். எதற்காக தெரியுமா? ஆசைக்காக முத்தம் கொடுக்கவில்லை, இச்சைக்காக முத்தம் கொடுக்கவில்லை. ஒரு பெண்மணியின் நெருக்கம் இல்லாமல் போய்விடக் கூடாது, ஒரு மனைவியின் நெருக்கம் இல்லாமல் போய்விடக் கூடாது. அந்த நெருக்கத்தையும் பாசத்தையும் ரமலானுடைய பகல் பொழுதில் அதிகரித்துக் கொள்வதற்காக நபிகளார் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் என்றால் இது நோன்பை முடிக்குமா? பெண்ணை தொட்டால் நோன்பு முடியுமா? பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தால் நோன்பு முடியுமா? இல்லை சகோதரர்களே, அது நெருக்கத்தையும் பாசத்தையும் அதிகரிக்கும் என்பதற்காக நபிகளார் அப்படி ஒரு வழிமுறையை கூட காட்டிவிட்டு சென்றார்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில் 1826வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனைவியின் உள்ளத்திலே எதுவெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ, எதுவெல்லாம் நெருக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த காரியங்களை எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நபிகளாரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வைத்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களுடைய மனைவிமார்களுக்கு நல்லதையே செய்யுங்கள், உங்களுடைய மனைவிமார்கள் நல்ல விதத்திலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன காட்டி தந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விடயத்தை சொன்னார்கள். என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? காணி கோட்டு படியை மிதிக்காமல் இருக்க வேண்டுமா? நபிகளார் சொன்னார்கள், லா யஃபரகு முஃமினுன் முஃமினத்தன், ஒரு பெண்மணி ஒரு தவறு செய்கிறாள், ஒரு பிழை விடுகிறாள், விடக்கூடிய நேரத்தில் ஒரு உரை விசுவாசியானான், ஒரு மூமினானான், அந்த பெண்ணை வெறுக்க வேண்டாம். என்ன சொன்னார்கள் நபிகளார்? நெருங்கி பழக வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுதல் வந்துவிட்டது. அடுத்த கட்டளை என்ன? உங்களுடைய மனைவியிடத்தில் ஒரு குறையை காணுகின்ற பொழுது, உங்களுடைய மனைவியிடத்தில் ஒரு தவறை காணுகிற பொழுது அதற்காக அந்த பெண்ணை வெறுக்க வேண்டாம், அந்த பெண்ணை கோரிக்க வேண்டாம். நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர், உங்களுடைய பெண்ணிடத்திலே நீங்கள் ஒரு குறையை கண்டால், ஒரு தவறை கண்டால் அதை விட்டு விடுங்கள். அதை விட நல்ல பண்புகள் இருக்கும் அல்லவா, அதை விட நல்ல குணங்கள் இருக்கும் அல்லவா, அதை பார்த்து விட்டு போய் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன சொல்றார்கள் நபிகளார்? உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டுமா? பெண்ணிடத்தில் இருக்கின்ற குறையை தூக்கி பிடிக்காதே, விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடும் மன்னிக்கின்ற மனப்பான்மையோடும் வாழ பழகுங்கள், வாழ்க்கை சந்தோஷப்படும் என்பதை நபிகளார் சொல்லித் தருகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா யஜிது அஹதுக்கும் இம்ராஅத்தஹு ஜில்தல் அப்தி, உங்களில் யாருமே தன்னுடைய மனைவியை அடிமைகளை அடிப்பது போன்று அடிக்க வேண்டாம். நபிகளார் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய மனைவிமார்களை அடிமைகளை அடிப்பது போன்று அடிக்காதீர்கள். சும்மா ஜாமிஉஹா ஃபி ஆகிரில் லைல், பகல் நேரத்தில் அடிக்கிறீர்கள், இரவு நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? ஆசை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவரிடத்திலே போகிறீர்கள். இது நியாயமாப்பா? இது மனித தன்மையாப்பா இது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்கிறார்கள். ஆசையை நிவர்த்தி செய்வதற்காக இரவிலே மனைவியிடத்தில் போகிறீர்கள், பகல் நேரத்தில் அடிக்கிறீர்களே அப்பா, இது நியாயமா என்று கேட்டார்கள். நபிகளார் சொன்ன இந்த உதாரணத்தை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. மனைவிமாரை உரைத்து பார்க்க மாட்டோம், மனைவிமாரை ஏச மாட்டோம், மனைவிமாருக்கு அடிக்க மாட்டோம், மனைவியின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ள மாட்டோம். உன்னுடைய பாப்பாவிடத்திலே சென்று, உன்னுடைய உம்மாவிடத்திலே சென்று எனக்கு இதை வாங்கி கொண்டு வா என்று மனைவியை கொடுமைப்படுத்த மாட்டோம். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கையை நடாத்துகிறோம், கொஞ்சம் ஒரு சொட்டு ஆசையை வெளிப்படுத்துகிறோம். ஒரு நாள் படுக்கையிலே, ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் அனுபவிக்கிறோம். என்ன நடக்கிறது தெரியுமா? நாங்கள் அனுபவித்த அந்த ஒரு சொட்டு இன்பத்துக்காக வேண்டி, ஒரு சொட்டு அந்த ஆசைக்காக வேண்டி அந்த மனைவி எவ்வளவு கஷ்டப்படுகிறான் தெரியுமா? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 மாதங்கள், 10 மாதங்கள் அந்த மனைவி படுகின்ற கஷ்டம். நாங்கள் விரும்பியதெல்லாம் சாப்பிடுவோம் சகோதரர்களே, நாங்கள் விரும்பிய மாதிரி எல்லாம் படுப்போம் சகோதரர்களே, நாங்கள் விரும்பிய பயணத்தை எல்லாம் செய்வோம். அந்த மனைவியால் செய்ய முடியுமா?
முடியுமா? விரும்பியதை நாம் சாப்பிட முடியுமா? விரும்பிய மாதிரி கட்டிலில் படுக்க முடியுமா? விரும்பிய மாதிரி பயணம் செய்ய முடியுமா? எல்லா இன்பங்களையும் எல்லா சந்தோஷங்களையும் என்னுடைய வாரிசை சுமப்பதற்காக கொடுத்துக் கொள்கின்றார். அவருடைய பிள்ளை அல்ல, அவருடைய பிள்ளை அவர் சுமக்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? பிள்ளை யாருக்கு சொந்தம் சகோதரர்களே? பிள்ளை யாருக்கு சொந்தம்? ஆணுக்கு சொந்தம் பிள்ளை. அதனால் தான் பாப்பாவின் பெயரை சொல்லி பிள்ளை அடையாளப்படுத்துகின்றோம். என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி சுமக்கிறார். எதற்காக என்னுடைய மனைவி கஷ்டங்களை சுமந்து கொள்கிறாள்? விரும்பிய உணவை தின்வதில்லை, விரும்பிய பயணம் செய்வதில்லை. தன்னுடைய கணவனின் வாரிசுக்கு, தன்னுடைய கணவனின் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒடுங்கி வளைந்து நொறுங்கி படுக்கிறார். இப்படி ஒரு பெண்மணி எனக்காக கஷ்டப்படுகிறாள், எனக்காக 10 மாதம் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் இழக்கிறாள். அந்த பெண்ணுக்கு அடிக்கலாமா? அந்த பெண்ணை ஏசலாமா? 10 மாதம் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். தன்னுடைய கணவனின் வாரிசை பெற்றெடுப்பதற்காக, தன்னுடைய கணவனின் பிள்ளையை உயிரோடு பெற்றெடுப்பதற்காக தன்னுடைய உயிரை அப்படியே கொடுத்து விட்டு திருப்பி எடுக்கிறார். இந்த மனைவியை அடிக்கலாமா? இந்த மனைவியை ஏசலாமா? இந்த மனைவியை பாப்பா அம்மாவுடைய வீட்டுக்கு அனுப்பி எனக்காக சன்னி வாங்கி கொண்டு வா, உன்னுடைய வீட்டை எனக்கு எழுதி தர சொல்லு, உன்னுடைய வீட்டை எனக்கு வாங்கித்தா பிச்சை வாங்கலாமா? சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அதற்கு பிறகு 2 வருடங்கள் பால் ஊட்டுகின்றாள். தன்னுடைய கணவனின் பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை பாலாக ஊட்டுகின்றாள். அந்த காலத்தில் அவர் சந்தோஷமாக வாழலாமா? நிம்மதியாக வாழலாமா? சிந்தனை செய்து பாருங்கள். இஸ்லாம் சொல்கிறது, ஆண் மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பது தாய்க்குரிய கடமை அல்ல. தாய் சொல்கிறார், என்னால் பால் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார். நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த பெண்ணை அடிக்க முடியாது, அந்த பெண்ணை உடைக்க முடியாது. ஆன்மா செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? கூலிக்கு செவிலி தாய்மார்களை பிடித்து என்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டுமா? ஆனால் இன்றைய பெண்மணிகள் என்ன செய்கிறார்கள் சகோதரர்களே? இன்றைய தாய்மார்கள் வாய் திறந்து பேசுகிறார்களா? ஏதாவது சொல்கிறார்களா? இல்லை. என்னுடைய கணவனின் பிள்ளை சந்தோஷமாக வளர வேண்டும் என்பதற்காக வாய் பேச்சு பேசாமல் அடியை வாங்கிக் கொண்டு, உதையை வாங்கிக் கொண்டு, ஏச்சை வாங்கிக் கொண்டு என்னுடைய வாரிசுகளை வளர்க்கிறார்கள் என்றால், ஆண் மக்களே வெட்கம் உள்ளவர்கள் என்று சொன்னால், முதுகெலும்பு உள்ளவர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அந்த மனைவியை கடிந்து கொண்டார்கள். நபிகளார் எப்படியெல்லாம் வாழ்ந்து காட்டினார்கள் பாருங்கள். ஆயிஷா அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவரோடு இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது ஆயிஷா அம்மையாரோடு இருக்கிறார்கள் நபிகளார். இன்னொரு மனைவி என்ன செய்கிறார் தெரியுமா? கொஞ்சம் சாப்பாடு சமைத்து ஒரு தட்டிலே போட்டு நபிகளாருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆயிஷா அம்மையார் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தட்டை எடுத்துக்கொண்டு அந்த பெண்மணியின் அடிமை வருகிற பொழுது ஆயிஷா அம்மையார் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஓங்கி ஒரு அடி அந்த தட்டுக்கு, ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் அந்த தட்டுக்கு. தட்டு கீழே விடுகிறது, 2ஆக உடைகிறது, உணவுகள் எல்லாம் செதறிவிட்டது. இந்த காட்சியை நபிகளார் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆண்களே, கணவன்மார்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். உங்களுடைய கண் பார்வைக்கு முன்னால் உங்களுடைய மனைவி இப்படி ஒரு வேலையை செய்தால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? அந்த பெண்ணுடைய கன்னத்தில் உங்களுடைய 5 விரல்களும் பதிந்திருக்கும். அப்படித்தானே? அல்லது உங்களுடைய காலினால் ஓங்கி ஒரு உதை வைத்திருப்பீர்கள் அந்த மனைவிக்கு. நபிகளார் என்ன செய்தார்கள் தெரியுமா? நபிகளார் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? நபிகளார் அந்த இடத்திலே அமர்ந்து உடைந்த பிளேட்டை அப்படியே உண்டு சேர்க்கிறார்கள். சிதறிய உணவுகளை அந்த தட்டிலே சேர்க்கிறார்கள். சேர்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த தோழர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களோட உமாவுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்திருக்கிறது, உங்களோட உமாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கிறது, நீங்க இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி போட்டு ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொன்ன வார்த்தை தெரியுமா? இது உன்னுடைய பிளேட் அல்ல, நீ உடைத்தது உனக்குரியது, உனக்கிட்ட நல்ல ஒரு பிளேட் இருக்கும் தானே, அதை எடுத்துக்கொண்டு வா, அதை கொடுத்தனுப்பி நபிகளார சொல்லி அனுப்பினார். இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி அற்புதமான வாழ்க்கை என்று பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை என்று பாருங்கள். இது போன்ற ஒரு பிரச்சனையை நான் நீங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்திருப்போம்.
சந்தித்திருப்போமா? சந்திக்கவில்லை. ஆனால் நபிகளார் சந்தித்தார்கள். எவ்வளவு நளினமாக, எவ்வளவு மென்மையாக, எவ்வளவு மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். புகாரியிலே 4927 எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரிலே இந்த இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், நபிகள் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபிகளாருக்கு ஒரு வளமை இருந்தது. என்ன வளமை தெரியுமா? ஸைனப் என்ற ஒரு மனைவி இருந்தார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்று கொஞ்ச நேரம் கதைத்துக் கொண்டிருந்து தேன்பானி குடிக்கிற வளமை இருந்தது. ஆயிஷா அம்மையாருக்கு இது பிடிக்கவில்லை, ஹப்ஸா நாயகிக்கு இது பிடிக்கவில்லை. ரெண்டு பேரும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தெரியுமா? எங்கட கணவருக்கு ஒரு வளமை இருக்குது, ஸைனப் வீட்டுக்கு போய் எதனாலும் தேன்பானி குடிச்சு இது சரி வராது. என்ன செய்யணும் தெரியுமா? நபிகளார் தேன்பானி குடிச்சிட்டு உங்களோட வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்களோட வீட்டுக்கு வந்தாலும் சரி, நபிகளாரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன தெரியுமா? ஒரு துர்நாற்றம் வீசுகிற ஒரு பொருளோட பேரை சொல்லி மகாஃபில் குடிச்சிட்டு வாங்க போல வேண்டுது. என்ன சொன்னாங்க? உங்கள்ட்ட துர்நாற்றம் வீசுதே, மகாஃபில் குடிச்சிட்டு வர மாதிரி விளங்குது. நபிகளாரை பார்த்து சொல்றாங்க, நபிகள் பெண்ணே, நான் தேன்பானி குடிச்சிட்டு வரல, இல்ல இல்ல, நீங்க என்னமோ துர்நாற்றம் வீசுறத குடிச்சிட்டு வரீங்க. ஆயிஷா நாயகி வீட்டுக்கு போறாங்க. ஆயிஷா அதே பதில், என்னமோ வித்தியாசமான வாசம் அடிக்குதே, மகாவீரத்தை குடிச்சிட்டு வரீங்களா? இல்ல உள்ள, நான் தேன்பானி குடிச்சு இல்ல, நீங்க மகாவீரத்தை குடிச்சிட்டு வரீங்கன்னு ரெண்டு பெண்மணிகளும் திட்டம் போட்டுக்கொண்டு நபிகளாரை குழப்புகிறார்கள். நாங்கள் என்ன செய்திருப்போம்? நபிகளார் என்ன செய்தார்கள் தெரியுமா? மனைவியின் நெருக்கத்தை பெறுவதற்காக, மனைவியின் நேசத்தை பெறுவதற்காக உடனடியாக சொல்கிறார்கள், இதற்கு பிறகு நான் தேன்பானி குடிக்க மாட்டேன். அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா? உடனடியாக குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக, மனைவிமார்களின் நேசத்தையும் மனைவிமார்களின் விருப்பத்தையும் அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்வீர்களோ என்று கண்டித்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நீங்களும் ஹலாலை ஹராமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஹராத்தை ஹலாலாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹலாலை செய்து கொண்டு மனைவிமார்களோடு இரக்கமாக இருப்போம், ஹராத்தை விட்டுவிட்டு மனைவிமார்களோடு இரக்கமாக இருப்போம். சகோதரர்களே, நபிகளார் அப்படித்தான் வாழ்ந்து காட்டுகின்றார்கள். புகாரியிலே 4628வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் போக விரும்பினால் துண்டு குலுக்குவார்களாம். வருகின்ற பேருடைய மனைவியை அழைத்துக் கொண்டு போவார்களாம். ஒரு நாள் துண்டு குலுக்கினால் ரெண்டு மனைவிமாரோட பேர் வந்துட்டு, ஆயிஷா நாயகியிடம் வந்துட்டு, ஹப்ஸா நாயகியிடம் வந்துட்டு. வந்தா நபிகளார் என்ன செய்வாங்க? ஹப்ஸா நாயகி சொல்றாங்க, ஆயிஷா நபிகளாருக்கு ஒரு வளமை இருந்தது, மாலை நேரமாக என்ன செய்வாங்க தெரியுமா? ஆயிஷா நாயகியை கூட்டி கொண்டு போய் கொஞ்ச நேரம் கதைச்சு கொண்டிருப்பாங்க. இதை பார்த்து கொண்டு கூட ஹப்ஸா நாயகி என்ன தெரியுமா செய்யறாங்க? ஒரு நாள் ஆயிஷா என்ற நபிகளாருடைய மனைவி கிட்ட வராங்க. வந்து சொல்றாங்க, நபிகளார் எந்த நாள் உங்களோட ஒட்டகத்துல தானே போறாங்க, உன்னோட போறாங்கன்னு பேசல, உன்னுடைய ஒட்டகத்துல தானே போறாங்க. இன்னைக்கு நீ என்ன செய்ய தெரியுமா? 7 ஒட்டகத்தில் ஏறிக்கோ. நபிகளார் 7 ஒட்டகத்தில் உன்னோட வரட்டும், நான் உன்னோட ஒட்டகத்தில் ஏறிக்கொள்றேன். இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு ஆயிஷா என்ன தெரியுறாங்க? ஹப்ஸா நாயிட ஒட்டகத்தில் ஏறிக்கொள்றாங்க. ஹப்ஸா நாயி ஆயிஷா நாயிட ஒட்டகத்தில் ஏறிக்கொள்றாங்க. நபிகளாருக்கு நல்லா தெரியும் ஆயிஷா நாயிட ஒட்டகம் ஹப்ஸா நாயிட ஒட்டகம். நபிகளார் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நேரா வந்து ஆயிஷா நாயிட ஒட்டகத்தில் ஏறி சலாத்தை சொல்லிக்கொண்டு ஹப்ஸா நாயை கூட்டி கொண்டு போயிட்டாங்க. போனா இப்ப ஆயிஷா நாயி சரியான ஒரு கோபம், ஆயிஷா நாயி சரியான ஒரு கவலை. நபிகளார் பேசலாமா? பேச முடியாது. நான் செஞ்ச வேலையால் தான் இந்த வேலை நடந்துச்சு. அப்ப கொஞ்ச நேரம் தேடி போறாங்க. கொஞ்சம் தூரத்துல போய் பார்த்தா ரசூலுல்லாஹ் ஹப்ஸா நாயி உட்கார்ந்து கதைச்சு கொண்டிருக்காங்க. என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆயிஷா நாயி என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொஞ்சம் ஊத்த குப்பை இருக்கிற இடத்துல தானே எல்லாம் கூட இருக்கிற இடத்துக்கு போய் நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. எப்படி துஆ தெரியுமா? யா ரப்பி, என்னை படைத்த ரப்பே, சல்லி தலைய அக்ரமன ஹய்யத்தன், ஒரு நக்குவாக்காரியோ ஒரு பாம்பையோ அனுப்பி என்னைய கொத்த செய். இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்லி வச்சிருக்கிறார்கள், நபிகளாருக்கு என்னால் ஒன்றுமே சொல்லலாம். அதனால தான் நபிகளாருக்கும் ஹப்ஸாவுக்கும் முன்னால நான் இப்படி ஒரு பிரார்த்தனையை செய்தேன். நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் சகோதரர்களே? எங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் சகோதரர்கள்? ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். ஆனால் நபிகளார் ஒன்றும் செய்ய
விசுவாசிகளுக்கு நபிகளார் சொன்னார்கள், ஒரு இறை விசுவாசியான ஆண் தன்னுடைய மனைவியிடத்தில் ஏதாவது குறைகளை கண்டால் அதை தூக்கி பிடிக்காமல் நல்லதை பார்க்கட்டும் என்று சொன்னார்கள். வாழ்க்கை சந்தோஷப்பட வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, இந்த பண்டை இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், புகாரிலே 4313 முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொல்கிறார்கள், மனைவியே ஆயிஷாவே, உனக்கு கோபம் வந்தாலும் எனக்கு தெரியும், உனக்கு சந்தோஷம் வந்தாலும் எனக்கு தெரியும் என்று சொல்லி போட்டு ஆயிஷா அம்மையார் கேட்டால், உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். கோபம் வந்தா அடிச்சடி பழக்கம் தானே, ஏசி பழக்கம் தானே, எங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் மாதிரி கோபப்பட்டா அடிச்சடி பழக்கம், ஏசி பழக்கம். நபிகளார் எப்படி அறிமுகமானார்கள் தெரியுமா? ஆயிஷா நாயை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, உனக்கு சந்தோஷமான நிலை இருந்தால், நீ என்னோடு இரக்கமாக இருந்தால், சத்தியம் செய்கிற பொழுது எப்படி செய்வாய் தெரியுமா? ரப்பி முஹம்மதின், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய். என்னோடு கோபமாக இருந்தால், ஏதாவது வெறுப்புடன் இருந்தால் எப்படி சத்தியம் செய்வாய் தெரியுமா? ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வாய். இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி வாழ்க்கை என்று பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட பேரை மட்டும்தான் நான் வெறுத்தேன், உங்களை வெறுக்கல. நான் உங்களோட பேரை மட்டும்தான் நான் வெறுத்தேன், உங்களை வெறுக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிகளாருடைய செயற்பாடுகளும் நபிகளாருடைய நடவடிக்கைகளும் மனைவியின் இரக்கத்தையும் நேசத்தையும் வரக்கூடியதாக இருந்தது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மாரோடு நல்ல முறையில் நடக்க பழகிக் கொள்ளுங்கள். ஆண்கள், தாய்மார்களும் சகோதரிகளும் எங்களுடைய மகன்மார்களையும் எங்களுடைய சகோதரர்களையும் நிம்மதியாக வாழ விடுங்கள் என்ற அடிப்படையும் இந்த விடயத்தில் மதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, கடைசியாக, எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க வேண்டுமா, எங்களுடைய பெண்மணிகள் தவறி விடுகின்ற பொழுது, எங்களுடைய பெண்மணிகள் பிழை விடுகின்ற பொழுது குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி அவர்களை வெளிப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். இஸ்லாமிய அடிப்படையில் எங்களுடைய மனைவிமார்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் தானே, நீங்களும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், உங்களுடைய மனைவிமார்களையும் தொழக்கூடியவர்களாக ஆக்கிவிடுங்கள். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரமலானுடைய காலம் வந்தால் நபிகளார் என்ன செய்வார்கள் தெரியுமா? கடைசி 10 வருகிற பொழுது தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்வார்கள், தானும் இரவு தொழுகை நிறைவேற்றுவார்கள். சஹருடைய நேரம் வருகிற பொழுது, பின்னிரவு வருகிற பொழுது தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விடுவார்களாம், நீங்களும் இரவு தொழுகையில் ஈடுபடுங்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்பமாக போக வேண்டுமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் வணக்க வழிபாடுகளோடு வாழ வேண்டும். சுருக்கம் என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் யாரெல்லாம் சிறந்தவர்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நான் என்னுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? நாங்கள் மனைவிமார்களோடு வாழ வேண்டும். அவர்கள் கோபப்பட்டாலும், அவர்கள் வெறுப்படைந்தாலும், அவர்கள் எங்களை நல்லவர்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வாழ வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் நல்லவர்களாக வாழ முடியாது. இந்த அடிப்படை செய்தியை உள்ளத்தில் ஆழமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் நிறைய அறிவுரைகள் இருக்கின்றன, இன்னும் நிறைய புத்திமதிகள் இருக்கின்றன. இந்த நேரம் இடம் கொடுக்காது என்பதனால் போதுமான ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு போதுமான அளவை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன, எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற காரியங்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களோடு நல்ல விதத்தில் நடக்க வேண்டும். இரண்டாவது விடயம், அவர்களுடைய குறைகளை காணுகிற பொழுது குறைகளை தூக்கி எறிந்துவிட்டு நல்லவற்றை மாத்திரம் பிடித்துக் கொண்டு அவர்களோடு சந்தோஷமாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மூன்றாவது கட்டம், எங்களுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் எங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை தீர்மானிக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனாகவும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம் என்ற அடிப்படை செய்தி புரிந்து கொள்வோம். நாடகங்கள் பார்க்கிறார்கள், குடும்ப நாடகங்களாம். எதற்காக குடும்ப நாடகங்கள்? எதற்காக? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். குடும்ப நாடகங்களின் ஊடாக கணவன்மாருக்கு எப்படி சதி செய்ய வேண்டும் என்பதை மனைவிமார்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள். மாமிக்கு எப்படி அநியாயம் செய்ய வேண்டும் என்பதை மருமகளுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள். மனைவிமார்களோடு எப்படி விரோதம் காட்ட வேண்டும் என்பதை மனைவிமார்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள். சுருக்கம் என்ன தெரியுமா? ஒரு குடும்ப கட்டமைப்பை
அடிப்படை காரணம் தான். இன்னொரு அடிப்படை என்ன தெரியுமா? திருமணம் முடித்த பிறகு கணவன் மனைவி என்ன செய்கிறார்கள்? சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை இவ்வளவு இருக்கிறது. அதை நாம் ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு ஆபாச படம் பார்க்க வேண்டுமா? செக்ஸ் படம் பார்க்க வேண்டுமா? ஆசையை கூட்டுவதற்காகவா? இன்பத்தை கூட்டுவதற்காகவா? பார்க்காதீர்கள் சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கை முடிந்து போவதற்கு அதுதான் காரணம். என்ன தெரியுமா காரணம்? படத்திலே அவர்கள் பொய்யை செய்கிறார்கள். ஒரு ஆண் மகனுக்கு இல்லாத ஆசையை போட்டோவுக்கு காட்டுகிறார்கள். அந்த ஆசையை என்னுடைய மனைவி என்னிடத்தில் எதிர்பார்த்தால் அது கிடைக்கவில்லை என்றால் இதுதான் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்க போகிறது. ஒரு பெண்மணி இயல்பான ஒரு பெண்மணிக்கு இல்லாத ஆசைகளையும் இச்சைகளையும் இந்த ஆபாச படங்களின் ஊடாக உலகத்துக்கு காட்டுகின்றாள். என்னுடைய மனைவியிடத்தில் அதை நான் எதிர்பார்த்தால் இதுதான் குடும்ப உறவுக்கு காரணமாக இருக்க போகிறது என்பதை ஈமானிய உறவுகளும் இஸ்லாமிய குடும்பங்களை கட்டியெழுப்ப விரும்புகின்ற கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் இரக்கத்தோடும் நேசத்தோடும் அழைத்து சொல்லுகின்றேன். நாடகங்கள் பார்க்காதீர்கள், படங்கள் பார்க்காதீர்கள், ஆபாச படங்களை விசேஷமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம் என்பதை உள்ளத்தில் ஆழமாகப்படுத்திக் கொள்ளுங்கள். வல்லவன் ரஹ்மான், நான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமிய கணவனுக்கு நபிகளார் எப்படி நெறிமுறைகள் சொன்னார்களோ அந்த நெறிமுறைகளை இறுக்கி பிடித்துக் கொண்டு குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன பிரகாரம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடாத்தக்கூடிய கணவன்மார்களாகவும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடாத்துவதற்கு வழிவிடக்கூடிய தாய்மார்களாகவும் சகோதரிகளாகவும் நாங்கள் மாற முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான், நான் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னஹ் என்னுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையை அமல்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான